ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்டோஃபர் மார்லோ இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிட் மார்லோ. இவர் எலிசபெத்தின் ஏரால ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் பிளேரைட், போயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். இவர் எழுதின டேம்பர்லைன் அப்படின்ற ஒர்க் தான் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளே ரிட்டன் இன் blank verse. ஸோ ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் blank verse. டாக்டர் ஃபாஸ்டஸ் அதனுடைய ஃபுல் டைட்டில் என்னன்னா தி ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். இது ஒரு எலிசபெத்தின் ட்ராஜடி அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் 1589 அண்ட் 1592. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1604. இந்த பிளேவை கிறிஸ்டோஃபர் மார்லோ blank verseல எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 1604 பப்ளிஷ் ஆன புக்கில் 13 சீன்ஸும் 1616 பப்ளிஷ் ஆன புக்கில் 20 சீன்ஸுமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் டெக்ஸ்டில் தான் இந்த பிளேவை 5 ஆக்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாம் பிளேயில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பார்ப்போம். கோரஸ், இவங்க பிளேயில் எந்த கேரக்டர்ஸ் கூடயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தே ஜஸ்ட் ப்ரொவைட் அன் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் டு த பிளே. டாக்டர் ஃபாஸ்டஸ் த ப்ரொட்டகானிஸ்ட் ஆஃப் த பிளே. இவர் ஒரு ஜெர்மன் ஸ்காலர். நெக்ஸ்ட்டு மெஃபிஸ்டோஃபிலிஸ் அ டெவில், சர்வெண்ட் ஆஃப் லூசிஃபர். லூசிஃபர் பிரின்ஸ் ஆஃப் டெவில்ஸ், த ரூலர் ஆஃப் ஹெல் அண்ட் மெஃபிஸ்டோஃபிலிஸோட மாஸ்டர். குட் ஏஞ்சல் டாக்டர் ஃபாஸ்டஸ் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவரை வார்ன் பண்ணுவாங்க. பேட் ஏஞ்சல் டாக்டர் ஃபாஸ்டஸை தவறான வழியில் கைட் பண்ணுற கேரக்டர். நெக்ஸ்ட்டு வேக்னர், ஃபாஸ்டஸோடைய சர்வெண்ட். கிளவுன், வேக்னரோடைய சர்வெண்ட். தி ஸ்காலர்ஸ், ஃபாஸ்டஸோடைய கொலீக்ஸ். நெக்ஸ்ட்டு வேல்ஸ் அண்ட் கார்னிலியஸ், 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டஸ். ஒருத்தவங்க விச் கிராஃப்ட் அண்ட் அதர் ஒன் மெஜிஷியன். அடுத்து வரக்கூடிய கேரக்டர் ராபின். இவர் ஒரு இன்கீப்பர். ராஃப், இவர் ராபினோட ஃப்ரெண்ட். அடுத்தது ஹார்ஸ் கோர்சர், இவர் ஒரு ஹார்ஸ் ட்ரேடர். நெக்ஸ்ட் தி போப், ஹெட் ஆஃப் ரோமன் கேத்தலிக் சர்ச். எம்பரர் சார்ல்ஸ் V, தி மோஸ்ட் பவர்ஃபுல் monarch இன் யூரோப். நைட், அ ஜெர்மன் nobleman at the emperor's court. Bruno, a candidate for the papacy. Duke of Vanholt, a German nobleman whom Faustus visit. மார்டினோ அண்ட் ஃப்ரெட்ரிக், இவங்க எல்லாமே இந்த பிளேயோடைய மைனர் கேரக்டர்ஸ். இப்போது பிளேயோடைய சம்மரியை பார்ப்போம். அட் ஃபர்ஸ்ட் ப்ரலாக், அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு த பிளே. தி கோரஸ், குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் சிங்கர்ஸாக இல்லாமல் ஒரு சிங்கிள் ஆக்டர் நமக்கு பிளேயோடைய பிளாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பிளேயில் லவ்வோ வாரை பற்றியோ சொல்லாமல் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்டஸ் ஃபார்ச்சூன்ஸை பற்றி தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. The chorus gives us the background information of Faustus' life and education and ரொம்ப கிளியராகவே ஃபாஸ்டஸோடைய ப்ரைட் எப்படி அவரை டவுன்ஃபாலுக்கு கொண்டு வந்துச்சுன்றதை சொல்லியிருப்பாங்க. ஃபாஸ்டஸ் ஜெர்மனியில் ரோட் அப்படின்ற ஸ்மால் டவுனில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பார். அவர் விட்டன்பர்க்கில் இருக்கக்கூடிய தன்னோட ரிலேட்டிவ் வீட்டில் தங்கி தான் படிச்சிருப்பார். He was educated at Wittenberg, a famous German university. He have mastered every subjects. ஸோ இவர் தியாலஜிக்கலில் டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருப்பார். இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருப்பார். எதுக்காக அப்படின்னா எபிலிட்டி டு டிஸ்கஸ் தியாலஜிக்கல் மேட்டர்ஸ். ஸோ இந்த டாக்டரேட் அப்படின்றதான் அவருக்கு ரொம்பவே ஓவர் ப்ரைடாக கொண்டு வந்திருக்கும். இப்போது இவருக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் போர் அடித்ததுனால பிளான் டு லேர்ன் நெக்ரோமான்சி. நெக்ரோமான்சி அப்படின்றது பிளாக் மேஜிக். அதனால டாக்டர் ஃபாஸ்டஸோட ஸ்டோரியை ஒரு க்ரீக் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. யாரோட ஸ்டோரி அப்படின்னா ஐகாரஸ் அப்படின்றவரோட தான். ஐகாரஸோட ஃபாதர் டெய்டாலுஸ் ஐகாரஸ்க்கு ஃபெதர்ஸ் மற்றும் பீவேக்ஸால் ஆன விங்ஸை ஐகாரஸ்க்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் ஐகாரஸ் அந்த விங்ஸை வச்சு தான் சூரியனை போய் டச் பண்ண முடியும் அப்படின்னு ஓவர் ப்ரைட்னால சூரியனை தொட போகுவார். ஆனால் சூரியனோட ஹீட் தாங்காமல் அவரோட விங்ஸில் இருக்கக்கூடிய அந்த பீவேக்ஸ் எல்லாம் உருகி ஐகாரஸை ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுந்து சாகடிச்சிடும். அதே மாதிரி தான் டாக்டர் ஃபாஸ்டஸும் ரொம்ப உயரத்துக்கு போய் எப்படி தன்னோட ட்ராஜிக்கல் எண்டை கொண்டு வராரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ ப்ரலாக் எப்படி கன்க்ளூட் ஆகும்னா நமக்கு டாக்டர் ஃபாஸ்டஸை அவரோட ஸ்டடியில் உட்காந்துருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாங்க சீன் 1 பார்ப்போம். சீன் 1 டாக்டர் ஃபாஸ்டஸோடைய ஸ்டடி ரூமில் ஓப்பன் ஆகுது. டாக்டர் ஃபாஸ்டஸ் தன்னோட லாங் சாலிலோகியில் அவர் படிச்சுட்டு வந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அட் ஃபர்ஸ்ட் லாஜிக்,
இதை கிரீக் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் கூட கோட் பண்ணியிருப்பார். லாஜிக்கோட கோல் என்ன அப்படின்னாக்கா நல்லா ஆர்கியூ பண்ணுறது தான். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் ஏற்கனவே தன்னோட டிபேட்டிங் ஸ்கில்ல ரொம்பவே வெல்வர்ஸ்டாக இருந்திருப்பார். அதனால லாஜிக் இஸ் நாட் ஸ்காலர்லி இனஃப் ஃபார் மீ அப்படின்னு யோசிப்பார். நெக்ஸ்ட்டு மெடிசன். இதை கிரீக் ஃபிசிஷியன் கேலன் கூட கோட் பண்ணியிருப்பார். ஒரு ஃபிசிஷியனோட வேலை டு அட்டம் மிராக்குலஸ் கியூர்ஸ் தான். ஸோ அதில் இவர் ஏற்கனவே ஒரு கிரேட் ரினோவன் டாக்டர் அப்படின்னு அச்சீவ் பண்ணியிருக்கிறார். இருந்தாலும் இந்த ஃபேம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரலன்னு யோசிப்பார். நெக்ஸ்ட்டு லா. இதை பைசாண்டியன் எம்பரர் ஜஸ்டீனியன் கூட கோட் பண்ணியிருப்பார். இந்த லா சின்ன சின்ன விஷயங்களில் தான் டீல் பண்ண வைக்குதுன்னு யோசிப்பார். நெக்ஸ்ட்டு டிவினிட்டி, அதாவது தி ஸ்டடி ஆஃப் ரிலிஜன் அண்ட் தியாலஜி. இது ரொம்பவே வாஸ்டாக இருந்தாலும் சென்ட் ஜெரோம்ஸ் பைபிளில் ஆல் மென் சின் அண்ட் ஃபைன்ஸ் தி பைபிள்ஸ் அசர்ஷன் தட் த ரிவார்ட் ஆஃப் சின் இஸ் டெத் அண்ட் அக்செப்டபிள் டாக்ட்ரின். அதனால அவர் ரிலீஜியனையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். ஸோ லாஸ்ட்டாக அவரோட மைண்ட் எதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா நெக்ரோமான்சி, அதாவது பிளாக் மேஜிக் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய சர்வெண்ட்டான வேக்னரை கூப்பிட்டு வேல்ஸ் அண்ட் கார்னீலியஸை அழைச்சிட்டு வர சொல்லுவார். ஸோ வேக்னர் அவங்கள அழைச்சிட்டு வர போகும்போது குட் அண்ட் பேட் ஏஞ்சல் அங்கே அப்பியர் ஆகும். ஸோ குட் ஏஞ்சல் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட தான் கையில் வச்சிருக்கிற அந்த மேஜிக் புக்கை தூக்கி போட சொல்லுவாங்க. ஆனால் பேட் ஏஞ்சல் தான் ப்ரிஃபர் பண்ண சப்ஜெக்ட்ஸை படிக்க சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லிட்டு குட் ஏஞ்சல் அண்ட் பேட் ஏஞ்சல் மறைஞ்சு போயிடுவாங்க. இதில் ஃபாஸ்டஸ் ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகிருப்பார் தான் ஆர்ட் ஆஃப் மேஜிக்கை படிக்கணும் அப்படின்றது. அதில் ஹெல்ப் பண்ண போகிறவங்க தான் இந்த வேல்ஸ் அண்ட் கார்னீலியஸ். இப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் அவருக்கு மேஜிக்கல் பவர் கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் நிறையா ஸ்பிரிட்ஸை வேர்ல்டோட எண்டுக்கு அனுப்பிச்சு ஜுவல்ஸ் அண்ட் லாரல்ஸை கொண்டு வரணும்னு நினைப்பார். அவங்கள வச்சு சீக்ரெட் ஆஃப் நாலேஜையும் கற்றுக்கணும், தான் கிங் ஆஃப் ஜெர்மனி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் வேல்ஸ் அண்ட் கார்னீலியஸ் அங்கே வருவாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் அவங்கள இன்வைட் பண்ணுவார். அவங்கக்கிட்ட தான் மேஜிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 2 பேருமே அவருக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அவங்க 2 பேருமே டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்க் ஆர்ட்ஸை பற்றி சொல்லித்தரேன்னு ஒத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேஜிக்கல் பவர் என்னென்ன வண்டர்ஸை கொண்டு வரும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கார்னீலியஸ் என்ன சொல்லுவார்னா, தி மிராக்கிள்ஸ் தட் மேஜிக் வில் பர்ஃபார்ம் வில் மேக் யூ வவ் டு ஸ்டடி நத்திங் எல்ஸ். அதாவது மேஜிக்கை பற்றி நீ படிக்க ஆரம்பிச்ச அப்படின்னா மற்ற எந்த சப்ஜெக்ட்ஸையும் நீ படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வேல்ஸ் ஃபாஸ்டஸ்க்கு ஒரு சில புக்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னாக்கா இதை வச்சு தான் நீ மேஜிக்கை கற்றுக்க போகிற அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஃபாஸ்டஸ் கிட்ட நீ எங்களை விட பெரிய மெஜிஷியனாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் அவங்கள கூட டைன் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுவார். இதோட சீன் 1 முடியுது. சீன் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா 2 ஸ்காலர்ஸ், அதாவது ஃபாஸ்டஸோட வெல்விஷர் அண்ட் கொலீக், அவங்க ஃபாஸ்டஸை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போது வேக்னர் ஃபாஸ்டஸ் இது மாதிரி வேல்ஸ் அண்ட் கார்னீலியஸ் கூட மீட்டிங்கில் இருக்கிறதா சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது அந்த 2 ஸ்காலர்ஸ்க்கும் வேல்ஸ் அண்ட் கார்னீலியஸ் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க பிளாக் ஆர்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்கள ஸ்காலர்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த 2 ஸ்காலர்ஸும் ஃபாஸ்டஸும் ஒரு வேளை பிளாக் மேஜிக்கில் இன்வால்வ் ஆக போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹெவி ஹார்ட்டடாக அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவாங்க. சீன் 3ல் என்ன நடக்கும்னா, அன்னைக்கு ராத்திரி ஃபாஸ்டஸ் தான் படித்து வச்ச மேஜிக்கல் புக்கை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மார்க் பண்ணியிருப்பார். அந்த மேஜிக்கல் சர்க்கிளில் நிறையா சைன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் அந்த சர்க்கிளுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு லாட்டினில் நிறையா மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். இதை லூசிஃபரும் மற்ற 4 டெவிலும் ஷேடோவில், அதாவது ஃபாஸ்டஸ்க்கு தெரியாமல் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபாஸ்டஸ் தான் கடவுளையும் ஹெவனையும் ரிஜெக்ட் பண்ணுறதாவும் அவர் ஹெல்லுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் மெஃபிஸ்டோஃபிலிஸ், அதாவது லூசிஃபரோடைய சர்வெண்ட்டை வர சொல்லுவார். இதை கேட்ட உடனே மெஃபிஸ்டோஃபிலிஸ் அங்கே வந்துடும். ஆனால் அதோடைய ராட்சச உருவத்தை பார்த்துட்டு ஃபாஸ்டஸ் நீ போயிட்டு ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையராக ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லுவார். ஸோ மெஃபிஸ்டோஃபிலிஸ் உடனே போயிட்டு ஒரு ஃப்ரையராக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஃபாஸ்டஸ் கிட்ட நீ என்ன விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்.
அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் நீ என்னுடைய சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் தான் லூசிஃபரோட சர்வெண்ட், அவரோட வார்த்தையை மட்டும்தான் என்னால் கேட்க முடியும், நான் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னா நீ காடையும் ஹெவனையும் ரிஜெக்ட் பண்ணதுனால தான் உன்னுடைய சோலை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இப்போ ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட லூசிஃபரை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கும். அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் லூசிஃபரும் அவர் கூட இருக்கிற மற்ற டெவில்ஸும் ஒன்ஸ் தேவர் ஏஞ்சல்ஸ், அவங்க காடுக்கு அகெயின்ஸ்டாக ரிபல் பண்ணியிருப்பாங்க. அதனால காட் அவங்கள எல்லாரையும் ஹெல்லுக்கு அமுச்சு வச்சிருவார். ஸோ ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட இப்போ நீ ஹெல்ல இல்லை ஆனால் ஏர்த்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் நாங்கள் ஏர்த்தில் இருந்தாலும் அது எங்களுக்கு ஹெல் தான், ஏன் அப்படின்னா காட் எங்களுக்கு அப்படி தான் பனிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே ஃபாஸ்டஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட தான் தன்னுடைய சோலை லூசிஃபருக்கு எழுதி தரதாகவும் அதுக்கு பதிலாக மெஃபிஸ்டோஃபிலிஸ் எனக்கு 24 வருஷத்துக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ மெஃபிஸ்டோஃபிலிஸ் இந்த ஆஃபரை லூசிஃபர் கிட்ட நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். அப்போது ஃபாஸ்டஸ் என்ன யோசிப்பார் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ஸ் மாதிரி நிறையா சோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த சோல்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு மெஃபிஸ்டோஃபிலிஸ் எனக்கு கொடுக்க போகிற பவர் மாதிரி எல்லா ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்தும் நான் பவரை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மெஃபிஸ்டோஃபிலிஸோட ரிட்டனுக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். சீன் 4ல் என்ன நடக்கும்னா வேக்னர், அதாவது டாக்டர் ஃபாஸ்டஸோடைய சர்வெண்ட், டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்டேருந்து ஒரு சில மேஜிக்கல் புக்ஸை திருடிட்டு வந்திருப்பார். அப்போது அவர் க்ளவுனை மீட் பண்ணி அவர்கிட்ட கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். என்ன அப்படின்னா க்ளவுன் வேக்னரோடைய சர்வெண்ட்டாக 7 வருஷத்துக்கு தன்னோட சோலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதுக்கு அந்த க்ளவுன் தான் ரொம்ப புவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் டெவில் ஒரு வெல் சீசன்ட் மட்டன் ஷோல்டர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த சோலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அட் ஃபர்ஸ்ட் க்ளவுன் வேக்னருக்கு சர்வெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவர் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் வேக்னர் 2 ஸ்பிரிட்ஸை ரைஸ் பண்ணி க்ளவுனை பயமுறுத்த வைப்பார். ஸோ க்ளவுன் அதுக்கு பயந்துக்கிட்டே தான் வேக்னரோட சர்வெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்குவார். வேக்னர் கிட்ட தானும் இது மாதிரி டெவில்ஸை ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வேக்னர் உன்னையவே ஒரு அனிமலாக மாற்ற முடியுன்ற அளவுக்கு நான் உனக்கு மேஜிக்கல் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேட்லேருந்து என்னைய மாஸ்டர் வேக்னர் அப்படின்னு தான் கூப்பிடணும்னு இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார். இதோட சீன் 4 முடியுது. சீன் 5ல் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஆசிலேஷனில் இருப்பார். எதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிப்பார். அப்போது குட் அண்ட் பேட் ஏஞ்சல் அவருக்கு முன்னாடி அப்பியர் ஆகும். குட் ஏஞ்சல் அவர்கிட்ட ஹெவன் அண்ட் ஹெவன்லி திங்ஸை பற்றி யோசிக்க சொல்லுவார். டாக்டர் ஃபாஸ்டஸ் குட் ஏஞ்சலை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவார்னா காட் டஸ் நாட் லவ் ஹிம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பேட் ஏஞ்சல் அவரை கன்வின்ஸ் பண்ணும். என்னன்னா நீங்கள் எழுதி கொடுக்க போகிற டீல்னால நீங்கள் அடைய போகிற வெல்த்தை பற்றி யோசிங்கன்னு சொல்லும். டாக்டர் ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸை வர சொல்லுவார். மெஃபிஸ்டோஃபிலிஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட லூசிஃபர் உங்களோட ஆஃபரை ஏற்றுக்கிட்டாரு, அதுக்கு பதிலாக என்னைய உங்களோட சர்வெண்ட்டாக 24 இயர்ஸ்க்கு இருக்க சொல்லிட்டாருன்னு சொல்லும். டாக்டர் ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட லூசிஃபருக்கு எதுக்காக என்னோட சோல் வேணும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் லூசிஃபர் தன்னுடைய கிங்டமை என்லார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும். ஃபாஸ்டஸ் இந்த டீலுக்கு ஒத்துக்குப்பாரு. அதுக்காக தன்னோட கையில் ஒரு கீறல் போட்டு அதுலேருந்து வர ரத்தத்தில் அக்ரிமெண்ட் எழுதுறதுக்கு தயாராகுவார். ஆனால் அவரோட பிளட்டு உறைஞ்சு போயிடும். அப்போது மெஃபிஸ்டோஃபிலிஸ் ஃபயர் எடுத்துன்னு வரத்துக்கு போயிருக்கும். அந்த நேரத்தில் ஃபாஸ்டஸ் யோசிப்பார், தன்னோட ஓன் பிளட்டே இந்த டீல் எழுதாத அப்படின்னு வார்ன் பண்ணுதான்னு நினைப்பார். அப்போது மெஃபிஸ்டோஃபிலிஸ் ஃபயரை எடுத்துன்னு வந்துடும். பிளட்டை லூசன் பண்ணிட்ட பிறகு அவர் அந்த அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருவார். அவர் எழுதி முடித்த உடனே அவரோட ஹேண்டில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் அப்பியர் ஆகும். அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா ஹோமோஃபியூஜ். லாட்டினில் இதுக்கு அர்த்தம் ஓ மேன் ஃப்ளைன்னு அர்த்தம். அப்போது ஃபாஸ்டஸ் யோசிப்பார், நான் எங்கே பறந்து போகணும் அப்படின்னு. அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் தன்னோட டெவில்ஸ் எல்லாம் வர வச்சு டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு க்ரௌன் ரிச் கார்மெண்ட்ஸை போட வச்சுருக்கோம். ஸோ ஃபாஸ்டஸ் அவரோட டவுட்டே மறந்துடுவார். இப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் அவர் எழுதின அக்ரிமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன அப்படின்னா தன்னுடைய பாடி அண்ட் சோல்
is meant for Lucifer in exchange for 24 years of constant service from Mephistopheles. இதுதான் அந்த அக்ரிமெண்ட். இப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் அவரோட சர்வெண்ட்டான மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட ஹெல் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்பாரு. அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் ஹெல்லுக்குன்னு ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடையாது, அது எங்கே பார்த்தாலும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும். டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு ஒய்ஃபை ரெக்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் ஒரு ஷீ டெவிலை ஆஃபர் பண்ணோம். பட் டாக்டர் ஃபாஸ்டஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்போது மெஃபிஸ்டோஃபிலிஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட ஒரு மேஜிக்கல் புக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணவும் சொல்லிடும். டாக்டர் ஃபாஸ்டஸ் ஹெவனுடைய வண்டர்ஸை பற்றி யோசிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி அதிலிருந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் குட் அண்ட் பேட் ஏஞ்சல் அவருக்கு முன்னாடி அப்பியர் ஆகும். குட் ஏஞ்சல் அவர்கிட்ட நீ இப்போவும் டைம் ஆகலை, ரிப்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் மை ஹார்ட்ஸ் ஸோ ஹார்டன்ட் ஐ கேனாட் ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லிடுவார். மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட டாக்டர் ஃபாஸ்டஸ் ஹெவன்ஸ் பிளானட்ஸை பற்றி கொஷின் கேட்டுட்டு இருப்பாரு. அது எல்லாத்துக்குமே மெஃபிஸ்டோஃபிலிஸ் கரெக்டான பதில் சொல்லிக்கிட்டே வரும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் டாக்டர் ஃபாஸ்டஸ் இந்த உலகத்தை யார் கிரியேட் பண்ணது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு மட்டும் மெஃபிஸ்டோஃபிலிஸால் பதில் சொல்லவே முடியாது. அப்படி அது பதில் சொல்லிடுச்சு அப்படின்னா அது அவங்களோட கிங்டம்க்கு அகெயின்ஸ்டான பதில். அதனால் மெஃபிஸ்டோஃபிலிஸ் அதுக்கு பதில் சொல்லாமல் கோவமாக கிளம்பிடும். டாக்டர் ஃபாஸ்டஸ் தான் தப்பை உணர்ந்து கிரைஸ்ட் கிட்ட மர்சிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் லூசிஃபர், பெல்சிபப், இன்னொரு டெவில், மெஃபிஸ்டோஃபிலிஸ் இவங்க எல்லாரும் என்ட்ரு ஆகுவாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட லூசிஃபர் இதுக்கப்புறம் நீ காடை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே 7 டெட்லி சின்ஸோட ஷோவை அரேஞ்ச் பண்ணியிருக்கும். 7 டெட்லி சின்ஸ் என்னன்னா ப்ரைட், covetiousness, envy, wrath, gluttony, sloth and finally lechery. இவங்க எல்லாரும் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீஃப் ஸ்பீச்சை கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸோட சோல் இதனால கொஞ்சம் டிலைட் ஆகிருக்கும். அப்போது லூசிஃபர் கிட்ட தான் ஹெல்லை பார்க்க விரும்புகிறதா சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு லூசிஃபர் அவரை அன்னைக்கு நைட்டு அழைச்சிட்டு போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். லூசிஃபர் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட ஒரு புக் கொடுத்துருக்கோம். அந்த புக் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும், ஹவு டு சேஞ்ச் ஹிஸ் ஷேப்ஸ். சீன் 6ல் என்ன நடக்கும்னா ராபின் ஒரு இன்கீப்பர், அவர்கிட்ட டாக்டர் ஃபாஸ்டஸோடைய மேஜிக்கல் புக் ஒன்று கிடச்சிருக்கும். அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெல் எல்லாமே அவர் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போது அவரோட ஃப்ரெண்டான ராஃப், இவர் ஒரு இன்கீப்பர், 2 பேரும் சேர்ந்து பாருக்கு போகுவாங்க. அங்கே ராபின் ராஃப் கிட்ட உனக்கு தேவையான வைன் நீ சொல்லு, நான் அதை உனக்காக வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். கோரஸ் 2 அதாவது வேக்னர் ஆடியன்ஸ் கிட்ட ஃபாஸ்டஸ் தன்னுடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டஸ் ஆஸ்ட்ரானமியோடைய சீக்ரெட்ஸை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ராகன்ஸால் இழுக்கப்படுற சேரியட்டை எடுத்துக்கிட்டு ஹெவன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா வேர்ல்டில் இருக்கக்கூடிய கிங்டம்ஸ் அண்ட் கோஸ்டல் லைன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ண போகிறதாகவும் இந்த ட்ராவல் அவரை ரோமில் கொண்டு போய் விட போவதாகவும் ஆடியன்ஸ்க்கு சொல்லி முடிப்பார். சீன் 7ல் டாக்டர் ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட அவர் யூரோப்பை சுற்றி ட்ராவல் பண்ணதை பேசிக்கிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸுக்கும் அதுக்கப்புறம் இட்டாலிக்கும் போனதை பற்றி பேசுவாங்க. அப்போது மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட டாக்டர் ஃபாஸ்டஸ் நம்ம ரோம்க்கு ரீச் ஆகிட்டோமான்னு கேட்பார். ஏன் அப்படின்னா அவருக்கு அதில் இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்கும். மெஃபிஸ்டோஃபிலிஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட இப்போ நாம் போப்போட ப்ரைவேட் சேம்பரில் தான் இருக்கிறோன்னு சொல்லும். அவங்க வந்து சேர்ந்த நாள் தான் ரோமில் டே ஆஃப் ஃபீஸ்டிங், அதாவது போப்போட வெக்ட்ரியை கொண்டாடுற நாளாக இருக்கும். அப்போது ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபிலிஸும் சேர்ந்து போப் கிட்ட ஏதாவது அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு சில ட்ரிக்ஸை ப்ளே பண்ணோன்னு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபாஸ்டஸ் அண்ட் மெஃபிஸ்டோஃபிலிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது போப் அவரோட அட்டெண்டர் கூட அங்கே வருவார். அவர் கூடவே ஒரு பிரிசனரையும் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பிரிசனரோட பேர் ப்ரூனோ. இவர் தான் ஜெர்மன் எம்பரரோட சப்போர்ட்டில் போப் ஆகணும்னு நினச்சிருப்பார். அப்போ போப் அவரோட அட்டெண்டர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த எம்பரரை அவரோட பதவியிலிருந்து விலக வைப்பேன், அது மட்டும் இல்லாமல் ப்ரூனோவை என்னுடைய சர்வெண்ட்டாக ஆக்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டுட்டு இருக்கும் போது ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபிலிஸும் கார்டினல்ஸாக டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு போப்புக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. போப் ப்ரூனோவை அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி
இவரை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பதிலாக இவங்க 2 பேரும் அவர்கிட்ட ஃபாஸ்டஸ்ட் ஹார்ஸை கையில் கொடுத்து ஜெர்மனிக்கு அமுச்சு வச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போப் ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபிலிஸும் யாரை மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்கள போப் மீட் பண்ணுவார். அவங்க கிட்ட ப்ரூனோவோடைய கஸ்டடியை பற்றி கேட்பார். அதுக்கு அந்த 2 கார்டினல்ஸும் நாங்கள் ப்ரூனோவை அழைச்சிட்டு போகவே இல்லையேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ போப் கோவப்பட்டு அவங்க 2 பேரையும் டஞ்சியனில் போட்டுருவார். ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபிலிஸும் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது போப் அப்புறம் அவரோட அட்டெண்டர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் ஃபாஸ்டஸ் அண்ட் மெஃபிஸ்டோஃபிலிஸ் இன்விசிபிளாக டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் ஸ்நாச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணுறத பார்த்த உடனே சர்ச்மேன் அங்கே ஏதோ கோஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது போப் பிகின்ஸ் டு கிராஸ் ஹிம்செல்ஃப். இதை பார்த்தோன்னே ஃபாஸ்டஸ் போப்போட காதில் கத்திடுவார். ஸோ போப் அவரோட அட்டெண்டர் பயந்து அங்கேருந்து ஓடிடுவாங்க. கொஞ்ச நேரத்திலே குரூப் ஆஃப் ஃப்ரையர்ஸ் உள்ளுக்குள்ளார வந்து அவங்களோட மீலை டிஸ்டர்ப் பண்ண அந்த அன்னோன் ஸ்பிரிட்ஸ்க்காக பாட்டு படிப்பாங்க. இப்போது ஃபாஸ்டஸ் அண்ட் மெஃபிஸ்டோஃபிலிஸ் அங்கே இருக்கிற ஃப்ரையர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பர்ன் பண்ணி போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. இதுதான் சீன் 7. சீன் 8ல் ராபின் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ராஃப் 2 பேரும் ஒரு டேவன், அதாவது பார்ல இருந்து ஒரு கப்பை திருடிட்டு வந்துடுவாங்க. அந்த பார்ல இருக்கக்கூடிய விண்ட்னர், அதாவது வைன் மேக்கர், அவங்க 2 பேரையும் அந்த கப்பை திருப்பி தர சொல்லி கேட்பார். அந்த நேரத்தில் ராபின் மெஃபிஸ்டோஃபிலிஸ் தன்னுடைய மேஜிக்கல் ஸ்பெல்லை வச்சு மெஃபிஸ்டோஃபிலிஸை அங்கே வர வைப்பார். மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்ததை பார்த்துட்டு அந்த விண்ட்னர் பயந்து ஓடிடுவார். மெஃபிஸ்டோஃபிலிஸ் தன்னை ஒரு ஆர்டினரி மேன் சம்மன் பண்ணிட்டானே அப்படின்னு கோவத்தில் அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த மாதிரி திரும்ப பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஏப் அண்ட் டாகாக மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லும். இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் நாங்கள் இதை ஜோக்குக்கு தான் பண்ணோன்னு சொல்லிடுவாங்க. அப்போது மெஃபிஸ்டோஃபிலிஸ் ரொம்ப வேகமாக நான் சீக்கிரம் போயாகணும், நான் இப்போது டாக்டர் ஃபாஸ்டஸை டர்க்கியில் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இதுதான் சீன் 8. கோரஸ் 3 ஆடியன்ஸ் கிட்ட டாக்டர் ஃபாஸ்டஸ் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணினாரு, இப்போது அவர் ட்ராவல் முடிச்சுட்டு தன்னோட ஹோம் டவுனான ஜெர்மனிக்கு வந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த ஜேர்னியில் அவர் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாரு, அது மூலம் அவர் எவ்வளோ ஃபேம் அட்டைன் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இப்போது ஜெர்மன் எம்பரர் சார்ல்ஸ் 5 டாக்டர் ஃபாஸ்டஸை பற்றி கேள்விப்பட்டு அவரை தன்னோட பேலஸ்க்கு இன்வைட் பண்ணியிருப்பார். சீன் 9 எம்பரரோட கோர்ட்டில் நடக்கும். அங்கே மார்டினோ அண்ட் ஃபெட்ரிக் 2 ஜென்டில்மேன் அரைவல் ஆஃப் ப்ரூனோ அண்ட் ஃபாஸ்டஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பென்வாலியோ அப்படின்ற ஒரு ஜென்டில்மேன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்ததுனால ஹேங் ஓவரில் இருந்திருப்பார். அவங்கள இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுப்புவாங்க. எதுக்காக அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பென்வாலியோ நான் இங்கே இருந்தே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் எம்பரர் முன்னாடி வந்து நின்று தன்னோட க்ரீட்டிங்ஸை சொல்லுவார். எம்பரர் அவரை இன்வைட் பண்ணி அவரை தேங்க் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா ப்ரூனோவை போப் கிட்டேருந்து ஃப்ரீ பண்ணதுக்காக தேங்க் பண்ணுவார். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் அந்த நன்றியை ஏற்றுக்கிட்டு தான் இப்போ அவரோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்லுவார். அப்போது பென்வாலியோ டாக்டர் ஃபாஸ்டஸை பார்த்து ஒரு நார்மல் மெஜிஷியன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இவரும் இருக்கிறாரு. அப்போது எம்பரர் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட தான் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்புறம் அவருடைய லவ்வரை பார்க்கணுன்னு சொல்லுவார். அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் என்னால் அவங்களுடைய ஆக்சுவல் பாடியை கொண்டு வர முடியாது, பட் அதுக்கு பதிலாக அவங்கள ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஸ்பிரிட்ஸை கொண்டு வர முடியும்னு சொல்லிடுவார். அப்போது பென்வாலியோ ஸ்கெப்டிக்கலாக டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட அவர் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணிடுவார், எப்படி காடஸஸ் டயானா ஒரு நைட்டை ஸ்டாகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லுவார். இப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் எம்பரருக்கு முன்னாடி அலெக்சாண்டர் தி கிரேட் அப்புறம் அவங்களோட லவ்வரை வர வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டரோட ரைவல் கிங்கான பர்ஷியன் கிங் டேரியஸையும் வர வச்சிருப்பார். அப்போது அலெக்சாண்டர் டேரியஸை டிஃபிட் பண்ணுற மாதிரியும் அலெக்சாண்டரும் அவருடைய லவ்வரும் எம்பரருக்கு சல்யூட் வைக்கிற மாதிரி அந்த ஷோவை ரெடி பண்ணி இருப்பார்.
இதை செஞ்சு முடித்த உடனே டாக்டர் ஃபாஸ்டஸ் பென்வாலியோட தலையில் 2 ஹார்ன்ஸ் வர மாதிரியும் தன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணியிருப்பார். இதை பார்த்த உடனே பென்வாலியோ டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட மன்னிப்பு கேட்பார். எம்பரரும் அவரை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் அந்த ஆன்ட்லர்ஸை போக வச்சிருவார். அதுக்கப்புறமா பென்வாலியோ கிட்ட ஃப்யூச்சர்லேயாவது ஸ்காலர்ஸ்க்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நேரத்துலேயே பென்வாலியோ அவரோட ஃப்ரெண்ட்ஸான மார்டினோ அண்ட் ஃபெட்ரிக் அப்புறம் கொஞ்சம் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் கூட என்ன டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை அவர் என்னோட ரெப்புடேஷன்லேருந்து எனக்கு அவமானத்தை கொடுத்துட்டாரு, அதுக்காக நான் அவரை பழி வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் கோர்ட்லேருந்து வெளியில் வரும்போது அவரை அட்டாக் பண்ணுறதாகவும் அவரை கொன்னுட்டு எம்பரர் அவருக்காக கொடுக்குற ட்ரெஷர்ஸை நாம் எடுத்துக்கணும்னு பிளான் போடுவாங்க. அப்போது ஃபெட்ரிக் வெளியில் போயிட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ் அவங்கள பார்க்கறதுக்காக தனியாக வராரு அப்படின்னு பென்வாலியோ கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபாஸ்டஸ் உள்ளார வரும்போது பென்வாலியோ அவருடைய தலையை வெட்டிடுவார். இதை பார்த்த உடனே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே ஃபாஸ்டஸ் தன்னோட ஹெட் ரீஸ்டோர் ஆகி எழுந்திரிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் அவங்கள எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக அப்படின்னா தன்னுடைய சோல் அண்ட் பாடி பிலாங்ஸ் டு லூசிஃபர், அதனால என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அப்போது மெஃபிஸ்டோஃபிலிஸை அங்கே வர வச்சு இவங்கள எல்லாரையும் ஹெல்லுக்கு அழைச்சிட்டு போக சொல்லுவார். ஃபாஸ்டஸ் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கள ஹெல்லுக்கு அழைச்சிட்டு போக வேண்டாம், அதுக்கு பதிலாக அவங்கள எல்லாரையும் முள்ளு மேலே படுக்க வச்சு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். இதை பார்த்தாவது மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர் ஃபாஸ்டஸை பழி வாங்கணும்னு நினச்சா எல்லாருக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியில் போயிடுவார். திரும்பவும் பென்வாலியோ, ஃபெட்ரிக் அண்ட் மார்டினோ அங்கே ரீஅப்பியர் ஆகுவாங்க. இப்போ அவங்களோட உடம்புல ஃபுல்லாக நிறைய சிராய்ப்புகள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளட்டியாக இருக்கும். அவங்க தங்களோட ஃபேட்டை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இப்போது அவங்களோட தலையில் அந்த 2 ஆன்ட்லர்ஸும் வந்திருக்கும். அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா நாம் நம்மளை வெளி உலகத்துக்கு காட்டாமல் ஒரு கேசலில் மறைஞ்சிருப்போம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருப்பாங்க. இதோட சீன் 9 முடியுது. சீன் 10ல் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு ஹார்ஸ் கோர்ஸரை மீட் பண்ணுவார். அவர்கிட்ட தன்னோட ஹார்ஸை ஒரு நல்ல விலைக்கு விற்றுருவார். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுவார். அது என்னன்னா அந்த ஹார்ஸை எக்காரணத்து கொண்டும் தண்ணியில் இறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அந்த ஹார்ஸ் கோர்சர் போன பிறகு டாக்டர் ஃபாஸ்டஸ் தன்னுடைய அக்ரிமெண்ட் பீரியட் முடிய போகிறத பற்றியும் லூசிஃபரை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுவார். அந்த ஹார்ஸ் கோர்சர் கொஞ்ச நேரத்திலேயே நனைஞ்சிக்கிட்டு டாக்டர் ஃபாஸ்டஸை மீட் பண்ண வந்திருப்பார். எதுக்காக அப்படின்னா அவர் அந்த ஹார்ஸை ஒரு ஸ்ட்ரீமில் இறக்கி விட்டதாகவும் அப்படி அவர் இறக்கி விடும் போது அந்த ஹார்ஸ் ஒரு வைக்கல் போராக மாறிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பார். அந்த நேரத்தில் டாக்டர் ஃபாஸ்டஸ் தூங்கிக்கிட்டு இருப்பார். அவரை எழுப்ப ட்ரை பண்ணுவார், ஆனால் அவர் எழுந்திரிக்க மாட்டார். அதனால் அவரோட காதுலேயும் போய் கத்துவார், அப்போவும் அவர் எழுந்திரிக்க மாட்டார். அதுக்காக அவரோட காலை போய் இழுப்பார். டாக்டர் ஃபாஸ்டஸோட கால் அந்த ஹார்ஸ் கோர்சரோட கையோடவே சேர்ந்து வந்துடும். இதை பார்த்துட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ் எழுஞ்சி என்னை கொலை பண்ணுறான்னு கத்துவார். உடனே அந்த ஹார்ஸ் கோர்சர் அங்கேருந்து ஓடிடுவார். அப்போது டாக்டர் ஃபாஸ்டஸோட கால் திரும்பவும் ரீஸ்டோர் ஆகிடும். இதை பார்த்து டாக்டர் ஃபாஸ்டஸ் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வேக்னர் உள்ளார வந்து டியூக் ஆஃப் வான் ஹோல்ட் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லுவார். டாக்டர் ஃபாஸ்டஸ் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் ராபினும் ராஃபும் ஒரு பாரில் இருப்பாங்க. அங்கே ஒரு வேகன் டிரைவர், அதாவது ஒரு கார்ட்டர், அவரும் இந்த ஹார்ஸ் கோர்சரும் டாக்டர் ஃபாஸ்டஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேகன் டிரைவர் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் மேலே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவார்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் அவரை வழியில் நிறுத்தி தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வைக்கோல் வேணும் அப்படின்னு கேட்பார். அந்த வேகன் டிரைவர் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ 3 ஃபார்த்திங்ஸ்க்கு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே டாக்டர் ஃபாஸ்டஸ் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய மொத்த வைக்கலையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பார். அதாவது கொஞ்சம் காசுக்கு தன்னோட வைக்கல் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாருன்னு அந்த வேகன் டிரைவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்போது அந்த ஹார்ஸ் கோர்சர் தனக்கு நடந்த கதையை சொல்லிவிட்டு அவர் அதுக்கு ரிவெஞ்சாக டாக்டர் ஃபாஸ்டஸோட காலை எடுத்துகிட்டு வந்ததாகவும் அது தன்னோட வீட்டில் இருக்குன்னு
சொல்லி முடிப்பார். அப்போது ராபின் நான் இன்னும் கொஞ்சம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டு நான் போய் டாக்டர் ஃபாஸ்டஸை தேட போகிறேன்னு சொல்லுவார். இதோட சீன் 10 முடியும். சீன் 11 எங்கே நடக்கும்னா டியூக் ஆஃப் வேன்ஹோல்ட்டோட கோர்ட்டில் நடக்கும். அப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் அவருடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல் இல்யூஷன்ஸை டியூக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கிட்டு இருப்பார். டாக்டர் ஃபாஸ்டஸ் டச்சஸ் இந்த ஷோவை என்ஜாய் பண்ணலைன்னு நினைக்கிறேன், அதுக்காக டச்சஸ்க்கு என்ன வேணும்னு கேட்பார். டச்சஸ் அவங்களுக்கு டிஷ் ஆஃப் ரைப் கிரேப்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட உடனே கிரேப்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு டச்சஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. ராபின், ராஃப், கார்ட்டர், ஹார்ஸ்கோர்சர் எல்லாரும் டியூக்கோட கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹார்ஸ்கோர்சர் டாக்டர் ஃபாஸ்டஸை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிறது உட்டன் லெக் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் தன்னுடைய ஹெல்த்தியான லெக்கை காட்டுவார். இதை பார்த்தோன்னே ஹார்ஸ்கோர்சர் அமேஸ்ட் ஆகிடுவார். அப்போது அவங்க எல்லாரும் டாக்டர் ஃபாஸ்டஸ் தங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வாயை திறப்பாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் அவரோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அவங்கள எல்லாரையும் சைலண்ட்டாக ஆக்கிடுவார். அவங்க எல்லாரும் கோர்ட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. டியூக் அண்ட் டச்சஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இதுதான் சீன் 11. கோரஸ் 4ல் வேக்னர் நம்மக்கிட்ட டாக்டர் ஃபாஸ்டஸ் இறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் அவருடைய வெல்த் எல்லாத்தையும் வேக்னர் கிட்ட கொடுத்துருப்பாரு. அப்போது வேக்னர் இவரை பார்த்தா இறக்குற மனுஷன் மாதிரி தெரியல, ஏன் அப்படின்னா தன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். சீன் 12ல் டாக்டர் ஃபாஸ்டஸ் உள்ளுக்குள்ளார வருவார். அவரு கூட ஸ்காலர்ஸும் இருக்கிறாங்க. அந்த ஸ்காலர்ஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட உங்களோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஹெலன் ஆஃப் ட்ராயை வர வைக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா தி அட்மைரபிளிஸ்ட் லேடி தட் எவர் லிவ்ட் அப்படின்றதுக்காக தான் அவங்கள வர வைப்பாங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட ஆர்டர் பண்ணுவார். மெஃபிஸ்டோஃபிலிஸும் ஹெலனை வர வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்காலர்ஸை டிலைட் பண்ணுறதுக்காக. எல்லாரும் டாக்டர் ஃபாஸ்டஸை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஓல்ட் மேன் அங்கே வந்து டாக்டர் ஃபாஸ்டஸை ரிப்பென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னோட தப்பை உணர்ந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவார். அப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்செட் ஆகுவார். மெஃபிஸ்டோஃபிலிஸ் அவர்கிட்ட ஒரு டேகரை கொடுப்பாரு. அதுக்கு அந்த ஓல்ட் மேன் டாக்டர் ஃபாஸ்டஸை பர்சுவேட் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா டு அப்பீல் டு காட் ஃபார் மர்சி அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா ஐ see an angel hovers over thy head and with a vial full of precious grace offers to pour the same into thy soul அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டஸை பார்த்து சொல்லுவார். இது எதை மீன் பண்ணுதுன்னா இன்னும் கடவுள் அவரை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு நனவுபடுத்திட்டு போகுவார். அப்போது மெஃபிஸ்டோஃபிலிஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட நீங்கள் உங்களோட சோல் திரும்பவும் ரீகன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு பயமுறுத்தும். அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் உடனே தன்னோட கையை கீறிக்கிட்டு அதுலேருந்து வர பிளட்டில் திரும்பவும் அக்ரிமெண்ட் எழுதுவார் தன்னோட சோல் லூசிஃபருக்காக அப்படின்னு. இப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ் கிட்ட அந்த ஓல்ட் மேனை போய் கொன்னுட்டு வா அப்படின்னு ஆர்டர் பண்ணுவார். அதுக்கு மெஃபிஸ்டோஃபிலிஸ் அந்த ஓல்ட் மேனோட சோலை என்னால் டச் கூட பண்ண முடியாது, வேணும் அப்படின்னா அவரோட பாடியை நான் டார்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். அப்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் தான் ஹெலன் ஆஃப் ட்ராயை திரும்பவும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவார். மெஃபிஸ்டோஃபிலிஸ் ஹெலன் ஆஃப் ட்ராயை வர வைப்பார். அப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் அவங்களோட பியூட்டியை பார்த்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுப்பாரு. அந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே ஹெலன் ஆஃப் ட்ராயை அவர் கிஸ் பண்ணுவார். இதோட சீன் 12 முடியுது. சீன் 13 இதில் டாக்டர் ஃபாஸ்டஸோட ஃபைனல் நைட்டை பற்றி சொல்லுவாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு அவருடைய ஃபைனல் நைட், அதாவது 24 இயர்ஸ் முடிய போகிற நாளாக இருக்கும் அது. அப்போது அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்காலர்ஸை கூப்பிட்டு தான் லூசிஃபர்கிட்ட எழுதி கொடுத்த டீலை பற்றி சொல்லியிருப்பார். இதை கேட்டோன்னே 2 பேருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு அவரை இதிலேருந்து எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவார். இதை கேட்ட உடனே அந்த 2 ஸ்காலர்ஸும்
வேறு வழி இல்லாமல் உன்னோடைய சோலுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு ஹெல் ஓப்பன் ஆகிற ஒரு விஷன் அவர் கண்ணு முன்னாடி தோன்றும். இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுவார். அப்போது அவர் டைமை பார்ப்பாரு, அது 11 o'clock. இன்னும் 1 மணி நேரத்தில் அவரோட உயிர் பிரிய போகுது அப்படின்னு அவருக்கு தெரிய வந்திருக்கும். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த லாஸ்ட் ஹவர் ரொம்பவே வேகமாக போகுது. அப்போ அவர் கிளாக்கை மெதுவாக போக சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பார். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் இந்த பூமியில் உயிர் வாழலாம் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லாமல் காட் கிட்ட இப்போ ப்ரே பண்ணுவார். அவருக்கு ஹெல்ல இருக்கக்கூடிய லைஃப்பை கொஞ்சம் இயர்ஸாக கம்மி பண்ண சொல்லுவார். அவர் தான் மனுஷனாக பிறக்காம ஒரு பீஸ்டாக பிறந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா இறந்தா கூட அந்த டேம்னேஷனை ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேம்னேஷன் அப்படின்றது கண்டம்னேஷன் டு எட்டர்னல் பனிஷ்மெண்ட் இன் ஹெல். அவரோட பேரண்ட்ஸையும் திட்டுவார். அவருடைய செயலுக்காக அவர் திட்டிப்பார். அந்த நேரத்தில் கிளாக் 12 o'clock அப்படின்னு காட்டும். அப்போது டெவில் உள்ளுக்குள்ளார வந்து டாக்டர் ஃபாஸ்டஸை அவர் கத்த அவரை அங்கேருந்து ஹெல்லுக்கு அழைச்சிட்டு போகும். அவரோட லாஸ்ட் வார்த்தைகள் என்னன்னா, அக்லி ஹெல் கேவ் நாட் கம் நாட் லூசிஃபர், ஐ வில் பர்ன் மை புக்ஸ் ஆ மெஃபிஸ்டோஃபிலிஸ். அதாவது லூசிஃபர் என்ன நெருங்க வேண்டாம், நான் உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன் அப்படின்றது தான். இன் தி மார்னிங் அந்த ஸ்காலர்ஸ் ஃபாஸ்டர்ஸோட வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அவரோட பாடி பீசஸாக ஷேட்டர் ஆகி இருக்கும். இதோட இந்த ப்ளே முடியுது. எப்பிலாகில் தி கோரஸ் வந்து வைஸ் பீப்புளை வார்ன் பண்ணுவாங்க. அதாவது ஒன்லி டு வண்டர் அட் லாஃபுல் திங்ஸ் அண்ட் நாட் டு ட்ரேட் தயர் சோல் ஃபார் ஃபர்பிடன் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளேவை முடிச்சிருப்பாங்க. தேங்க்யூ.